தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உடல்நிலை பாதிப்படைந்த மனைவியை கவனிக்க முடியாததால் கணவனே கொடூரமாக கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். சுத்தியலால் மனைவியின் தலையில் தாக்கியும் கிரைண்டர் கல்லை போட்டும் வெறிச் செயலில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? உடல்நிலை பாதிப்படைந்த மனைவி கவனிக்க முடியாததால் கொன்று போட்ட கணவன் இரத்தக்கரையுடன் காவல் நிலையத்தில் சரண். போலீசாரை மிரட வைத்த வாக்குமூலம். நடந்தது என்ன? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கோவிந்தராஜ், அமுதா தம்பதி. பல வருடங்களாகியும் தம்பதிக்கு குழந்தை இல்லாததால் கடும் மன விரக்தியில் இருந்து வந்தனர். இதற்கிடையே கடந்த சில வருடங்களுக்கு முன் கீழே விழுந்ததில் அமுதாவின் உடல்நிலை பாதிப்படைந்து கோவிந்தராஜுக்கும் வயதாகிவிட்டது. இதனால் உணவு உள்ளிட்ட தேவைகளை கூட அவர்களால் சரிவர பூர்த்தி செய்ய முடியவில்லை. இதன் காரணமாக தம்பதியருக்கிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உடல்நிலை பாதிப்படைந்த தனது மனைவி அமுதாவை கவனிக்க முடியாத விரக்தியில் இருந்த கோவிந்தராஜ் கொடூர முடிவெடுத்து கொலைகாரனாகி மாறினார். தாலி கட்டிய மனைவி என்றும் பாராமல் ஈவு இரக்கமின்றி கொலை செய்துவிட்டு அவர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். சார், என் மனைவியை கொண்டுட்டேன் சார் என நடுக்கத்துடன் கூற போலீசார் உடனே கோவிந்தராஜின் வீட்டிற்குள் சென்றனர். அங்கு சுத்தியலால் தலையில் பலமாக தாக்கியும் கிரைண்டர் கல்லை தலையில் போட்டும் அமுதா கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து கோவிந்தராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.